சரி, இன்னைக்கு நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத காலையிலேருந்து நிறைய தடவை சொல்லியாச்சுல்ல. சரி, இப்போ காமராசரை பற்றி ஒரு மூணு இன்சிடென்ட்ஸ் மட்டும்தான் சொல்ல போகிறேன். அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு 3 நிகழ்வுகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கதைனா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? சரி, இப்போ நான் கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? கேட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அதே கதையை நீங்கள் யாராவது சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கதை, காமராஜர் முதல்வராக இருந்த சமயத்துல நடந்த நிகழ்வுகள். இது எல்லாமே காமராஜர் சென்னையில இருக்கும்போது ஒரு மேம்பாலத்துல அவரோட கார் ஏறுது. சரியா? கார் ஏறும்போது தள்ளு வண்டியில இருந்து வரக்கூடியவர் என்ன பண்றாருன்னா, காலத்துல சாதாரணமா சைக்கிள் ஏற்றுறது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சிரமமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய சுமைகளை வச்சுக்கிட்டு அந்த வண்டியை ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், சிரமமா இருக்கும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வாகன ஓட்டுநர்கிட்ட வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. என்னையாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஓட்டுநர் சொல்றாரு, இல்ல நீ முதல்ல வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்றாரு. உடனே இமீடியட்டா அந்த ஓட்டுநர் என்ன பண்றாரு, வண்டியை நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டின உடனே காமராஜர் விடுவிடுன்னு கதவை திறந்து, அந்த காரோட கதவை திறந்து இறங்கி வந்து அந்த சுமை தூக்குறவரு வண்டி ஏற்ற முடியாம தள்ளிட்டு இருக்காரு இல்லையா, அப்போ அவரோட வண்டியில கைய வச்சு அந்த வண்டி என்ன பண்றாரு, அதை மேல ஏற்றுறதுக்கு உதவி பண்றாரு. ஸோ மனிதர்கள் வந்து மனிதர்களாக இருந்த காலம் இப்போதான் மாறி போய் இருக்கு. அப்போ அவரு ஒரு என்னவா இருந்திருக்காரு, ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்திருக்காரு. நம்ம ஏன் அதை செய்யணும் அப்படின்னு அதை யோசிக்காம அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே இறங்கி அவருக்கு உதவி செஞ்சிருக்காரு. சரியா? ஸோ அப்போ அவருக்கு பதவி எல்லாம் பெருசா தெரியல, மனிதநேயம் மட்டும்தான் அவருக்கு பெரியதாக இருந்தது. அப்போ காமராஜர் எவ்வளவு ஒரு மனிதநேயத்தோட இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு நிகழ்வு, 2ஆம் நிகழ்வு என்ன அப்படின்னா, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்துச்சு. அந்த போர்ல சீனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜெயிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம், தோத்துட்டோம். ஸோ அப்ப நேரு கிட்ட காமராஜர் போறார். போய் பேசிட்டு இருக்கும்போது அப்ப நேரு கிட்ட கேட்கிறார், ஸோ ஏன் நம்ம தோத்துட்டோம், ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல, இந்த போர்ல சீனாவை எதிர்த்து ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் கேட்கும்போது அப்ப நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா, சீனா கிட்ட நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்கு, நம்மள்ட்ட என்ன இல்ல, ஆயுதங்களே இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், போர்ல தோத்துட்டோம். போர்னா என்ன, சண்டை போடுறது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல போர், சண்டை, அதுலதான் நம்ம தோத்து போயிடும். அதுக்குதான் நேரு ஒரு காரணம் சொல்றாரு. சரி, அதுக்கு காமராஜர் என்ன சொல்றாருன்னு கேள, ஏன் நம்மளால ஆயுதங்கள் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அதுக்கு நேரு சொல்றாரு, நம்ம என்ன பண்ண முடியும்னா, அமெரிக்கால இருந்து தான் நம்ம அந்த ஆயுதங்கள்லாம் வாங்கணும், ஆயுதங்கள்லாம் வாங்குறதுக்கு நிறைய தொகையாகும். ஒண்ணு. இரண்டாவது, நமக்கு ஒரு அத்தாச்சி ஷியூரிட்டி சைன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சைன் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, அந்த கருவிகள் எல்லாம், போர்க்கருவிகள் எல்லாம் நம்மளால வாங்க முடியும், ஆயுதங்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே காமராஜர் யோசிக்கிறார். யோசிச்சு, ஏன் யாரும் நம்மளோட போய் கையெழுத்து போடலையா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே நேரு சொல்றாரு, இல்லையா யாரும் நம்மளோட போய் கையெழுத்து போடல அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சரி, அமெரிக்கா தொடர்பா ஏதாவது ஒரு கடை மாதிரியோ ஏதாவது ஒரு நிறுவனம் மாதிரியோ நம்ம ஊர்ல இருக்கா, நம்ம நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா, நேரு சொல்றார். உடனே காமராஜர் சொல்றார், அப்ப அந்த பேங்கை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க, நமக்கு உதவி பண்ணாத அந்த அமெரிக்கன் நாட்டை சார்ந்த ஒரு பேங்க் நம்ம நாட்டுல இருக்க வேணாம், க்ளோஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? இந்த ஸ்டோரி அப்படியே ஸ்டாப்ல இருக்கும். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் கழிச்சு தான் இந்த ஸ்டோரியோட எண்டு நான் சொல்லுவேன். ஓகேயா? தேங்க்யூமா. பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவிதை. கல்விக்கண் திறந்த காமராசனே, உன் பிறந்த நாள் அன்று கல்வி வளர்ச்சி நாளே, பள்ளி செல்லா குழந்தைகளுக்காய் பசி போக்கி பாடங்கள் தந்தாய், ஏழைக்கும் எளியோருக்கும் ஞான ஒளி ஏற்றினாய், உன் பெயர் சொல்லும் ஒவ்வொரு பள்ளியும் உன் பெருமையை பறைசாற்றுமே. வாழ்க காமராசர், வாழ்க கல்வி, வாழ்க உத்தொண்டு. கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு
சவுண்டா பாடுமா அம்மா எல்லாம் சவுண்டா பாடு ஆக்ஷன் ஐயோ முடிச்சுதான் ஆரம்பிக்கலாம். கேஜி எவ்வளவு அழகா சூப்பரா பாடுவீங்க. உங்க பாட்டு கேட்கறதுக்கே ஆசையா மல்லிகைப்பூ கொண்டு வா வட்ட வட்ட நிலவை வண்ணமுள்ள